வணக்கம் மிஸ்டர் முருகப்பன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன இன்னைக்கு காலையிலே ரொம்ப சூடாக இருக்கீங்க போல இருக்கு. உங்களுக்கு தெரியாததா? மார்க்கெட்டு ஏறும் அப்புறம் இறங்கும், அதுக்கு எதுக்கு கவலைப்படுறீங்க? டைம் வேற ஆயிடுச்சு. இவங்க எங்க போனாங்க? இது இருக்காங்களா? ஐயோ, இந்த வீடு வேற எப்படி போட்டு வச்சிருக்காங்க. எதுனாலும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கங்க துணியை போட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஆமாம், இல்லைன்னா கஷ்டம். ஏங்க, நான் குக்கர்ல சாப்பாடு வச்சிருக்கிறேன், கொஞ்சம் அதை ஆஃப் பண்ணிடுறீங்களா? நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகேம்மா, ஓகே 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 அந்த சொன்னேன், அதுக்கு என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா வந்து ஏசுப்பா, ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. நானே எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்கு. சரி, எங்க இந்த வாஷிங் மிஷின் முடிஞ்சிருச்சான்னு கொஞ்சம் பாருங்களேன். முடிஞ்சிருச்சு, அந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் காய போட்டுருங்க. நான் அந்த சமையலை முடிச்சிடுறேன். ஐயோ, இவனுங்க வேற எந்திரிக்காம தூங்கிட்டு இருக்காங்க. ஏய் ஜீகன், ஜூடா எந்திரிங்கடா, சீக்கிரம் எந்திரிங்க. ஷூ எந்திரி. டைம் வேற ஆயிருச்சு, இவங்க வேற இன்னும் படுத்திருக்காங்க. ஜூடா எந்திரிங்க ரெண்டு பேரும். ஏய், சண்டை போடாதீங்களா? எந்த நேரம் சண்டை? சொல்லு. இங்க வேற சொல்லு, சாப்பிடு. ஷூ, இவங்க வேற நீங்களே சாப்பிடுங்க, குடிங்க. இந்த துணியை வேற காயப்போகுது. டைம் ஆயிடுச்சு. எப்படிங்களா லஞ்ச் பேக் புடிங்க. நீங்க எனக்கு ஒரு நாள் மட்டும் பிள்ளைங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணிருங்க. இல்ல பர்ஸ்ல டிராப் பண்ணிடுங்க ப்ளீஸ். சாரி மா, மார்க்கெட் ஓபன் ஆயிடுச்சு, நீங்க கொண்டு போய் விட்டுறேன். என்னங்க இது? ஒரு ஹெல்ப் கூட நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. ஃபேமிலிக்காக நான் மட்டும் தான் உழைக்கணுமா? ஓ, நான் வேலைக்கு போலன்னு குத்தி காட்டுறியா? நான் வீட்டில இருந்தே ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஃபுல்லாக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். வேணா ஒரு சர்வெண்ட் வச்சுக்கோ. ஏங்க சொல்ல மாட்டீங்க? நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி வீட்டுக்கு ஒரு காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் சேலரியிலேயே இஎம்ஐ, பசங்க ஃபீஸு, சாப்பாடு, பெட்ரோல்னு எல்லாம் போட வேண்டியது இருக்கு. இதுல சர்வெண்ட் வச்சா அவங்களுக்கு யார் சேலரி கொடுக்கறது? லிடியா, பல முறை சொல்லிட்டேன், உன் சேலரி ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு, என் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபியூச்சருக்கு. இன்னி 5 இயர்ஸில் நம்ம லைஃப் ஸ்டைலே வேறு. என் கூட சண்டை போடாமல் சீக்கிரம் ஆஃபீஸ் போ. எனக்கு முக்கியமாக நிறைய வேலை இருக்கு. நைட்டை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்கடா, நானே உங்களை கூட ட்ராப் பண்ணிடுறேன். பாருமா மாமா, நீங்கள் ஏதோ கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். இங்கே பாருப்பா, உங்கள் அத்தை தான் அந்த வீட்டில் எல்லாம். அவளும் ஜூலி தான் முடிவு எடுக்கணும். அத்தை, நீங்கள் ஜூலி கிட்ட பேசி அவளுக்கு வீட்டுக்கு அனுப்புங்களேன் ப்ளீஸ். அவள் தான் தெளிவாக சொல்லிட்டாளப்பா, நீ தனியாக வீடு பாரு, உனக்கு ஒரு மனைவி இருந்தா அம்மா. அத்தை, அப்பா இறந்து இன்னும் 1 வருஷம் கூட ஆகலை. இந்த கல்யாணம் ஆகி 2 மாதம் தான் ஆகுது. அம்மாவும் ஹார்ட் பேஷண்ட்டு. இந்த நிலைமையில அவங்களை வச்சு எப்படி தனியாக வர சொல்கிறீங்க? அவங்க பேஷண்ட் மாதிரியே நடந்துக்கிறாங்க. இந்த ட்ரெஸ் போடாத, அப்படி மேக்கப் பண்ணாத, ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணாத, காலையில நேரத்தோட எந்திரி, சாயங்காலம் சீக்கிரமா வீட்டுக்கு வா. அப்பா எவ்வளோ கண்டிஷன்ஸ். அவங்க எனக்கு ஃப்ரீடமே இல்லைம்மா. நான் என்ன வேலைக்காரியா? ஜூலி, நீ மேரேஜுக்கு மாதிரி எப்படி வேணால் ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒழுக்கமாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொன்னது தப்பா? எல்லாம் உங்கள் சேஃப்டிக்காக தான். ஏப்பா, அப்போ நாங்கள் ஒழுக்கம் சொல்லி கொடுக்கலையா? பார்த்தீங்களாம்மா எப்படி பேசுறாங்கன்னு? இப்படி பழைய ஆளுங்க கூட எல்லாம் இப்போ எப்படி வாழ்றது? சுதந்திரமே இல்லைம்மா. ஹலோ, ஓகே, நான் கீழே வந்து வாங்கிக்கிறேன். நீங்கள் மிலிட்டரியா? ரெண்டாயிரத்தி 26 அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இப்படிதான் இந்த யுத்தம் ஆரம்பிச்சது. ஆனா அப்ப தெரியல இவ்வளோ பெருசா வந்து நிக்கும்னு.
இப்ப 2030ல உலக போறா மாதிரி பஞ்சம் பட்டினின்னு எல்லாரையும் தெருவுல கொண்டு வந்து விட்டுருச்சு. லிடியா 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 என்னாச்சு? நம்ம எங்க இருக்கோம்? இசப்பா ஸ்தோத்திரம், நம்ம இருந்த வீட்டுல குண்டு போட்டாங்க. ஐயோ, நீங்க தான் எங்களெல்லாம் வெளியில கூட்டிட்டு வந்தீங்க. அப்போ உங்க மேல ஒரு பெரிய பில்லர் விழுந்துருச்சு. இப்படியோ ஆண்டவர் உங்களை உயிரோட காப்பாத்திட்டாருங்க. ஏய் அவனுக்கு என்னாச்சு? நீங்கள் அவன் கையில ஃப்ராக்சர் ஆயிருச்சு. எனக்கும் என் காலில் 6 தையல் போட்டிருக்காங்கங்க. உனக்குமா? இதெல்லாம் பரவாயில்லைங்க. நிறைய பேர் பாம்பு பிளாஸ்ட்ல செத்தே போயிட்டாங்கங்க. நிறைய பேரோட பாடி கூட கிடைக்கலங்க. ஐயோ, 3ஆம் உலக போரானது தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக சென்னையில் பல லட்சம் பேர் வீடுகளை இழந்து தெருக்களில் வசிக்கும் நிலை உருவாகியுள்ளது. இராணுவத்தினர் பொதுமக்களை முகாம்களை விட்டு வெளியே வரக்கூடாது என கட்டளை விடுத்துள்ளனர். இங்கு இருக்கிறவர்களை நாம் இதை குறித்து கேட்கலாம். 1.5 கோடியில் புது வீடு வாங்கினாங்க. 3 மாதம் கூட ஆகல, அந்த பாவியம் குண்டு போட்டு எல்லாம் போச்சு. ஏய் வீட்டு தக்கமே அதை பாரு, இந்த அம்மாவோட கணவரை 2 நாளாக காணோம். வீட்டுக்காரு சாப்பாடு தேடி போனாருங்க. 3 நாள் ஆச்சு, நீ இன்னும் வரல. பார்த்தா கூட்டிட்டு வரீங்களா? சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல. அப்போ இங்க சாப்பாடு கூட இல்லையா? சாப்பாடா? சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லைங்க. இந்த கேம்பை தாண்டி வெளியே வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க. வந்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா? மிலிட்ரிக்காரங்க இப்போ தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. பாருங்க, பச்சை குழந்தை கூட பசியில் இருக்குது. ஐயோ, நாட்டில் இருக்க கேம்புக்கு போயிட்டு வந்தேன். அங்கே பஞ்சம் பசி தாங்க முடியாம பிள்ளைய அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. விடையறியா ஞாலம் சுழல்கிறது, வலி வலியா மனம் துடிக்கிறது, விழி வழியாய் துயரம் வெளிப்படுதே, தொடர்கதையாய் இது தொடர்கிறது. விண்மலர்கள் தானே ஆசித்தோ, வெடிவளையங்கள் தந்தது யார்? மழையைத்தானே ஆசித்தோ, தீன் வெள்ளம் தந்தது யார்? வண்ணத்து பூச்சிக்கு விலங்கு போட்டது யாரோ? வானத்து பறவைக்கு வழி மறித்தது யாரோ? மனிதம் இனிய மழலை நகைப்பு இன்று மாறிடும் மரணத்தின் மூலம். அன்பானவர்களே, எங்கு பார்த்தாலும் யுத்தம், பிள்ளைய சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சம். இதெல்லாம் கடைசி காலத்தில்
நடக்கும்னு பரிசுத்த வேதாகத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இப்போதாவது மனதிருப்புகள். ஏம்பா நீ கிறிஸ்டின் தானே? இப்பெல்லாம் பைபிளில் போட்டிருக்காண்ணா? ஒருத்தரோட இது மாதிரி சொன்னதே இல்லை. ஆமாப்பா, சர்ச்சில் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியாது. பைபிளில் கடைசி கால அடையாளம்னு இருக்கும். ஹாய், சென்ட் ஜான்ஸ்ல தானே படிச்சீங்க? ஆமா, நீங்க யாரு? ஆக்சுவலி நான் உங்க ஜூனியர். என்ன டிபார்ட்மெண்ட்? உங்க டிபார்ட்மெண்ட் தான், ட்ரிபிள் இ. அப்புறம் கேம்பஸ் தான் செலக்ட் ஆனீங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, கேம்பஸில் செலக்ட் ஆனதில் தெரியுமா? வேஸ்ட்டுங்க. ட்ரிபிள் இ படிச்சுட்டு இதோ இந்த கொடையை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. அதோ அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருக்காளே ஒரு பொண்ணு, அவன் உன் அண்ணன் பொண்ணு தானே? ஆமாம், அவ சித்தப்பா தான் நான். இல்லை சொல்லுங்க. இங்க பாருப்பா, அந்த பையன் அந்த ஜாதி. உன் அண்ணன் பொண்ணு சிரிச்சு சிரிச்சு பேசுறா, ஒன்றும் சரியா படல. அவன் செத்துட்டு கிடக்குறான், சாப்பாடு கிடைக்கல, உலகம் அழிய போகுது. இப்போ உங்களுக்கு ஜாதியில் முக்கியமா? ஏதோ நல்லது சொன்னேன், ஆனா நான் யாரை பார்த்தாலும் அவங்க எந்த ஆளுங்கன்னு கண்டுபிடிச்சிடுவேன். உன்னை பார்த்தா தெரியலையே, நீங்க என்ன ஆளுங்க? ஓ ஏம்மா, தயவுசெய்து அப்படி போமா. உங்ககிட்ட பேசுறதெல்லாம் ரொம்ப பாவமா. அட போயா, நல்லது சொன்னாலே இங்க பிடிக்காது யாருக்கும். மா பசிக்குதுமா. என்னம்மா இது? இது ஹைஜீன் இல்லையே, எப்படி சாப்பிடணும்? சத்தம் போடாத, இப்போதைக்கு சாப்பிடலாம். கூட நிறைய பேர் இருக்காங்க, இது கூட இல்லாம. சீக்கிரம் சாப்பிடுமா. இந்தா யாராவது பாத்திர போறாங்க. ரொம்ப பசிக்குதுமா. இங்க வா, ஏன் இப்படி வந்து படுத்துக்கோ. இப்ப கண்ணு முடிக்கோ. நான் சொல்றது அப்படியே யோசிச்சு பாரு. ஒரு பணக்கார வீட்டு கல்யாணம், அங்க போனதும் ஃப்ரூட்ஸ் ஜில்லுன்னு கொடுக்குறாங்க. அப்புறம் வாழை இலையில உனக்கு பிடிச்ச குலோப் ஜாமுன் வைக்கிறாங்க. ஒரு சிக்கன் 65, சுட சுட மட்டன் பிரியாணி, ஃப்ரூட் சாலட், ஐஸ்கிரீம். அப்படியே தூங்கிட்டா. எங்க போறீங்க? போதும், டெய்லி பசங்க பசிக்குதுன்னா இப்படி கதை சொல்லி எத்தனை நாள் தூங்கிப்போம். சாப்பாடு கிடைச்சா எடுத்துட்டு வரேன். வேணாங்க வேணாங்க, நீங்க போகாதீங்க, இங்கே இருங்க. இங்கே பாரு லிடியா, நானும் இப்போ எப்படியோ சாப்பாடு கொண்டு வரட்டுமா? ஒன்றும் வேண்டாம். இங்கே ஃபுல்லாக குண்டு மேலே பொழிஞ்சிட்டு இருக்கு. போனால் திரும்பலாம் வர முடியாதுங்க, இங்கேயே இருங்க. இந்த பாரு, நம்ம நல்லா இருந்தப்போ நீ தான் ஃபேமிலி ஃபுல்லாக கவனிச்சுக்கிட்ட. நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி எல்லாத்தையும் நஷ்டப்படுத்திட்டேன். பேங்க் அக்கௌண்ட்டில் இப்போ முடங்கி கிடக்குது. இப்போ பணம் இருந்தால் மட்டும் அதை ஏங்க சாப்பிட முடியும்? இங்கே நிறைய பேர் காசு வச்சுருக்காங்க, ஆனால் சாப்பாடு தாங்க இல்லை. அதுதான் நான் இப்போயாவது நல்ல குடும்ப தலைவனா குடும்பத்துக்காக போய் சாப்பாடு கொண்டு வரேன். நான் அவங்க சொல்லட்டுமா? நாம் நல்லா இருந்த காலத்தை விட இப்போதாங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நம்ம 2 பேரும் எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல் ஓடிட்டே இருந்தோங்க. ஃபோனு சிஸ்டம்னு பிஸியாகவே இருப்பீங்கங்க. நம்ம 2 பேரும் இப்படி ரிலாக்ஸாக உட்காந்து பேசணுங்கிறதே எனக்கு ரொம்ப நாள் கனவாக இருந்துச்சுங்க. இன்னைக்கு இப்படியாவது நிறைவேறி இருக்கு. தயவு செஞ்சு அதுக்கு எடுத்துடாதீங்கங்க. லிடியா, லிடியா, எங்க இருக்க லிடியா? அக்கா, என் ஒய்ஃபை பார்த்தீங்களா? காலைல இருட்டோட எழுந்து அந்த பக்கம் போனாப்பா. எங்கம்மா போறேன்னு கேட்டதுக்கு போய் சாப்பாடு கொண்டு வரேன்னு போனேன். நான் எவ்வளோ எடுத்து சொன்னேன்ப்பா, பிடிவாதமா போயிட்டா. பத்திரமா வரணும்னு கடவுளை வேண்டிக்கோ. ஐயோ,
ஐயா இல்ல 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 ஓ இல்ல இடியா இல்ல ஏன் எல்லாரும் அங்க வரீங்க? என்ன இருக்குன்னு எல்லாரும் அங்க வந்துட்டு இருக்கீங்க? அங்க குண்டு பொழிஞ்சிட்டு இருக்கு. எங்களுக்கு இங்க சாப்பாடு கிடைச்சா நாங்க ஏன் அங்க வர போறோம்? பிள்ளைக்கு பால் கூட இல்ல. எங்களுக்கு மட்டும் அங்க சாப்பாடு இருக்கா? எங்க விதி. நாங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு அங்க சாப்பாடு கிடையாது. எங்க குடும்பம் எங்க இருக்குன்னே தெரியாது. அவங்க கூட எங்க கம்யூனிகேஷன் கூட பண்ண முடியல. இதோ நேத்து எங்க ட்ரூப்ல 4 பேர் செத்து போயிட்டாங்க. அவங்க செத்துட்டாங்க கூட அவங்க குடும்பத்துக்கு தெரியல. அவங்களுக்கு போய் சேரத்துக்கு 1 வாரம் ஆகுமா 10 நாள் ஆகுமா தெரியாது. அட்லீஸ்ட் உங்களுக்கு சாப்பாடு இல்லைனாலும் குடும்பத்தோட இருக்கீங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. எல்லாரும் அங்க வந்து செத்துட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கும் போதெல்லாம் குடும்பத்தை பத்தி தெரியல. அப்பெல்லாம் ஆளுக்கு ஒரு போனை வச்சுட்டு அதுதான் தொலை நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு எல்லாம் இறந்து நடுத்தருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் குடும்பத்தை பத்தி நான் ஒரு அக்கறை தெரியுது. தயவு செஞ்சு இனிமேல் யாரும் அங்க வராதீங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. சார் ஒரு நிமிஷம். உங்களை நான் பார்த்துருக்கேன். ஆனா எங்க பார்த்தேன்னு தெரியல. நம்ம பார்த்துருக்கோமா? எங்கேயோ நெருக்கமா பழகின மாதிரி இருக்கு. சொல்லுங்க சார் சொல்லுங்க. ஓ லிஃப்ட்ல நம்ம பார்த்துருக்கோம். உன்னை ஃபியூச்சர் கூட்டு வந்திருக்கேன். போய் ஃபேமிலி கூட சந்தோஷமா இரு. தேவன் மனுஷனை படைச்சது தனியா இருக்குது நல்லதில்லைன்னு குடும்பத்தை ஏற்படுத்தினார். ஆனா நீங்க திரும்ப தனிமையா இருக்க கத்துக்கிட்டீங்க. இந்த உலகத்துல ஆயான நாட்கள்ல நீ நேசிக்கிற மனைவியோடு நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்க்கைய அனுபவி. அதே நாளை சிலர் அறியாமல் தேவதூதரை உபசரித்ததுண்டு. ஹலோ லிதியா. சொல்லுங்க. சாரி, நான் காலையில் உன்னை புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசிட்டேன். பரவாயில்லைங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. நீ பத்திரமா போயிட்டியா? ஆமாங்க. சரி, ஈவினிங் வா பேசிக்கலாம். ஓகேங்க. அப்புறம் இன்னைக்கு டின்னர் நம்ம ஃபேமிலியாக ஹோட்டலில் போய் சாப்பிட்லாமா? ஓ அப்படியா? சரிங்க, போகலாம். சரிம்மா, வைக்கட்டா? ஓகேங்க, பாய். ஓகே, பாய். டாடி ஒரு 500 ருபீஸ் தாங்களே. எதுக்குமா? பியூட்டி பார்லர் போகிறேன். இந்தாம்மா. ஏசப்பா, குடும்பம்னா என்னன்னு இவளுக்கு உணர்த்துங்கப்பா. நீங்கள் மிலிட்ரியா?